நாங்களே உண்மையான பாமக, எங்களுக்கு தான் மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது என அன்புமணி தரப்பு அறிவித்துள்ள நிலையில் டாக்டர் ராமதாஸ் தரப்பு தலைமை தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். பாட்டாளி மக்கள் கட்சியிலே நிறுவனரான மருத்துவர் ராமதாசுக்கும் பாமகவின் தலைவரான அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கு காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கு உரிமை உடையது என்ற கேள்வி எழுந்திருந்தது. இந்த நிலையில்தான் அன்புமணி தரப்பிலே தேர்தல் ஆணையத்தை அணுகி தங்கள் வசம் இருந்த அந்த பொதுக்குழு தீர்மானம் உள்ளிட்டவற்றை எல்லாம் வழங்கி அதன் அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரையும் கட்சியினுடைய கொடியையும் கட்சியினுடைய சின்னத்தையும் அன்புமணி மட்டும்தான் பயன்படுத்த முடியும், அன்புமணியால் மட்டும்தான் வேட்பாளர்களுக்கான அந்த ஒப்புதல் படிவங்களிலே கையெழுத்திட முடியும் என்று தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அங்கீகாரம் பெற்றிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த செயல் ஒருதலை பட்சமானது எனவும் உடனடியாக அன்புமணி ராமதாசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை முழுவதுமாக ஒப்படைக்கக்கூடிய விதமாக அந்த கட்சியினுடைய சின்னம், பெயர் உள்ளிட்டவற்றை வழங்கியதை எதிர்த்தும் தற்பொழுது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கின்றார். தேர்தல் ஆணையத்திற்கு தொடர்ந்து தங்கள் தரப்பிலே மனுக்கள் வழங்கப்பட்ட பிறகும் கூட தேர்தல் ஆணையம் அதை கவனத்தில் கொள்ளாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பு முடிந்து போன ஒருவர் தலைவராக இல்லாமல் நடத்திய பொதுக்குழுவை அங்கீகரித்து அதன் அடிப்படையிலே அவர் வசம் கட்சியை ஒப்படைக்கக்கூடிய விதமாக எடுத்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தை அவர்கள் அணுகியிருக்கின்றார்கள். அதன்படி தேர்தல் ஆணையத்திலே பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மருத்துவர் ராமதாஸ் ஆதரவாக இருக்கக்கூடிய அருள் உள்ளிட்டவர்கள் இந்த மனுவை வழங்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே தேர்தல் ஆணையம் உரிய பரிசீலனையை மேற்கொண்டு அதன் பிறகுதான் பாமக என்பது யாருக்கு உரிய கட்சி, அன்புமணி தரப்புக்கு அது உரியதா அல்லது ராமதாஸ் வசம்தான் பாமக இருக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும். தற்பொழுது தன்னிச்சையாக தேர்தல் ஆணையம் ஒரு தரப்பினர் மட்டும் வழங்கியிருக்கக்கூடிய மனுக்களை பரிசீலித்து இது போன்ற ஒரு முடிவை எட்டியிருப்பதாகவும் உடனடியாக அந்த முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையிலே அன்புமணி தரப்புக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த அனுமதி கடிதத்தினை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த கோரிக்கை மனுவினையும் வழங்கியிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையிலே தேர்தல் ஆணையத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.